ஆன்மீகம் டிவி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஆடி மாதம் நாளே அம்மனின் அருள் அலைகள் பூமி முழுவதும் நிறைந்திருக்கும் காலம். அதுலேயும் ஆடி மாத செவ்வாய்க்கிழமைகள் என்பது துர்க்கை அம்மனுக்கும் காளி அம்மனுக்கும் நம் வீட்டு எல்லை தெய்வங்களுக்கும் மிக மிக விருப்பமான நாளாகும். குறிப்பாக இந்த ஆடி 2வது செவ்வாய்க்கிழமை நாளைய தினம் 28/7/2026 அன்று செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையை மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் அடிக்கடி கணவன் மனைவிக்குள் வீண் சண்டைகள் வருகிறதா? வயதுக்கு வந்த பெண்ணுக்கோ அல்லது பையனுக்கோ திருமண தடை நீடிச்சுக்கிட்டே இருக்கா? இல்லை உங்கள் வீட்டில் யாரோ பொறாமை பார்வையால் கெட்ட சக்தி ஏதோ இருக்கிற மாதிரி உணர்கிறீர்களா? உங்கள் அத்தனை கஷ்டங்களுக்கும் இந்த ஆடி 2வது செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு நாம் செய்ய போகிற இந்த ஒரு எளிய வேப்பிலை எலுமிச்சை தீப பரிகாரம் முற்றுப்புள்ளி வைக்கும். இந்த வீடியோவில் அன்றைக்கு என்ன வழிபாடு செய்ய வேண்டும், எப்போது செய்ய வேண்டும் என்று அக்குவேர் ஆணிவேராக பார்க்க போகிறோம். வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் என்று முதலாவதாக தெரிந்து வைத்துக் கொள்வோம். செவ்வாய்க்கிழமை என்பது அங்காரகன் எனப்படக்கூடிய செவ்வாய் கிரகத்திற்கு உரிய நாள். ஜோதிடத்தில் செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம் இருப்பவர்களுக்கு வாழ்க்கையில் திருமண தடை, குடும்பத்தில் நிம்மதியின்மை ஏற்படும். ஆடி மாதத்தின் 2ஆம் வாரம் என்பது அம்மனின் உக்கிரம் குறைந்து சாந்த சொரூபமாகி தன் பக்தர்களுக்கு கேட்கும் வரங்களை அள்ளித்தரும் காலமாகும். இந்த ஆடி 2வது செவ்வாயில் துர்க்கை அம்மனை ரகி காலத்தில், அதாவது மதியம் அந்த வேளையில் மதியம் 3 மணியிலிருந்து அந்த மாலை 4:30 மணி வரை வழிபடும்போது ஜாதகத்தில் இருக்கும் எப்பேற்பட்ட செவ்வாய் தோஷமும் மாங்கல்ய தோஷமும் அடியோடு விலகிவிடும். இந்த நேரம் என்பது மிக மிக முக்கியமானதாகும். துர்க்கை அம்மனை மதியம் 3 மணியிலிருந்து 4:30 மணிக்குள் வழிபட்டு விட வேண்டும். மேலும் இந்த நாளில் பெண்கள் ஔவையார் நோன்பு மற்றும் மாவிளக்கு ஏற்றி வழிபடுவது மிக மிக சிறப்பு வாய்ந்ததாகும். சரி, எனது அன்பான நேயர்களை, இந்த ஆடி 2வது செவ்வாய் வழிபாட்டிற்கும் பரிகாரத்திற்கும் நமக்கு என்னென்ன பொருட்கள் தேவை என்பதை நாம் முதலில் பார்த்து விடலாம். ஒரு புதிய மண் அகல் விளக்குகள் 2 என்ற எண்ணிக்கையில் தேவை. சுத்தமான நல்லெண்ணெய் அல்லது வேப்ப எண்ணெய், எலுமிச்சம்பழம் 1 மற்றும் புதிய வேப்பிலை கொத்து, பிறகு மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் கல்லுப்பு. நெய்வேத்தியத்திற்கு செவ்வரளி பூக்கள், காய்ச்சிய பாலில் தயார் செய்த பாயாசம். அப்படி இல்லை என்றால், உங்களுக்கு அதிக நேரம் இருக்கிறது என்றால் மாவிளக்கு கூட நீங்கள் தயார் செய்து வைத்துக்கொள்ளலாம். இப்போதுதான் இந்த வீடியோவோட மிக முக்கியமான உங்கள் வீட்டின் எதிர்மறை ஆற்றல்களை பொசுக்கி திருமண தடையை போக்கும் மகா ரகசிய பரிகாரத்தை பற்றி பார்க்க போகின்றோம். ஆடி 2வது செவ்வாய்க்கிழமை அன்று மாலை ராகு கால நேரமான மதியம் 3 மணி முதல் 4:30 மணிக்குள், அப்படி இல்லை என்றால் மாலை 6 மணிக்கு மேல் இந்த பரிகாரத்தை செய்யலாம். மாலை 6 மணிக்கு மேல் செய்வதை விட இந்த 3 மணியிலிருந்து 4:30 மணிக்குள் நீங்கள் இதை செய்து பாருங்கள். கைமேல் பலன் கிடைக்கும். இந்த நேரத்தை நான் திருப்பி அழுத்தி அழுத்தி கூறுவது நேரம் இந்த பரிகாரத்திற்கு மிக மிக முக்கியமானது என்பதால் தான். ஒரு தட்டில் சிறிதளவு கல்லுப்பை பரப்பி வைத்து கொள்ளுங்கள். அதன் மேல் 2 அகல் விளக்குகளை வைத்து விடுங்கள். இப்போது நீங்கள் எடுத்து வைத்திருக்கும் எலுமிச்சம்பழத்தை பாதியாக வெட்டி அதில் ஒரு பகுதியில், அதாவது ஒரு பாதியில் மஞ்சள் தடவி வைத்து கொள்ளுங்கள். இன்னொரு பாதியில் குங்குமம் தடவி அந்த தட்டின் ஒரு ஓரத்தில் வைத்து கொள்ளுங்கள். அகல் விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது வேப்ப எண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரியோடு சிறிதளவு வேப்பிலையும் சேர்த்து போட்டு கொள்ளுங்கள். இப்போது தீபத்தை ஏற்றி, துர்க்கை தாயை, என் வீட்டில் இருக்கும் பொறாமை, கண்ணேறு, ஜாதக தோஷங்கள் அனைத்தும் விலக வேண்டும், என் குடும்பத்தில் சுபிட்சமும் மங்கள காரியங்களும் கைகூட வேண்டும் என்று மனமுருகி வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த தீபத்தின் புகையும் நாம் போட்டிருக்கும் அந்த விளக்கில் போட்டிருக்கும் வேப்பிலையில் இருந்து வரும் நறுமணமும் உங்கள் வீட்டில் இருக்கும் அத்தனை அசுத்த அலைகளையும் விரட்டியடிக்கும் ஆற்றல் கொண்டது. வழிபாடெல்லாம் முடிந்த பிறகு இறுதியாக அந்த ஒரு எலுமிச்சம்பழத்தை வெற்றி ஒரு பாதியில் குங்குமமும் ஒரு பாதியில் மஞ்சளும் தடவி வைத்திருக்கின்றோம் அல்லவா, அதை உங்களுடைய நிலைவாசலின் இருபுறமும் வைத்து விடுங்கள்.
இதனால் எப்பேற்பட்ட கண்ணீரும் எப்பேற்பட்ட தீய சக்தியும் உங்களுடைய வீட்டிற்குள் நெருங்கவே நெருங்காது. ஆடி செவ்வாய்க்கிழமை அன்று அம்மனுக்கு மிகவும் பிடித்தமான நெய்வேத்தியமான மாவிளக்கு மாவு, அதாவது பச்சரிசி, வெல்லம், ஏலக்காய், நெய் சேர்த்து செய்வது. அந்த மாவிளக்கில் தீபமிட்டு வழிபடுவதும் உங்கள் வம்சத்தை காக்கும் கவசமாக மாறும். இது தவிர்த்து சர்க்கரை பொங்கல் அல்லது பால் பாயாசம் செய்து கூட நீங்கள் படைக்கலாம். பிறகு விளக்கிற்கு முன்னால் அமர்ந்து துர்க்கை அம்மனின் மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். மிகவும் எளிமையான முறையில் ஓம் துர்கா தேவியை நமஹ, ஓம் துர்கா தேவியை நமஹ, ஓம் துர்கா தேவியை நமஹ, இந்த மந்திரத்தை மட்டுமாவது 108 முறை சொன்னாலே போதும். மனதில் இருக்கும் பயம் நீங்கி தைரியமும் காரிய வெற்றியும் உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுக்கும் கண்டிப்பான முறையில் வந்து சேரும். முடிந்தால் அந்த குறிப்பிட்ட நேரத்தில், அதாவது மதியம் 3 மணியிலிருந்து அந்த 4:30 மணிக்குள் இந்த பரிகாரத்தை செய்துவிட்டு நீங்கள் துர்க்கை அம்மன் கோவிலுக்கும் சென்று நீங்கள் அங்கு எப்போதும் எப்படி வழிபடுவீர்களோ அதே முறையில் எலுமிச்சை தீபம் போடுபவராக இருந்தால் எலுமிச்சை தீபம் போடுங்கள். இல்லை சாதாரணமாக போய் நான் அம்மனை கும்பிட்டு வருவேன் என்றால் அம்மனை கும்பிட்டு வாருங்கள். இந்த நேரத்தில் சென்று அந்த துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வதும் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வதும் மிக மிக சிறப்பான ஒன்றாக தான் கருதப்படுகிறது. நேயர்களை, இந்த 2வது செவ்வாய்க்கிழமை வழிபாட்டின் போது சில முக்கியமான விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்று வீட்டை அசுத்தமாக வைத்திருக்கக்கூடாது. முன்றைய தினமே வீட்டை நன்றாக துடைத்து சுத்தம் செய்து வீட்டு பூஜை அறையையும் சுத்தம் செய்து வைத்து கொள்ளுங்கள். அன்றைய தினம் கண்டிப்பாக அசைவ உணவுகளை தவிர்க்க வேண்டும். மாலை நேரத்தில் உங்களுடைய வீட்டிற்கு ஏதேனும் பெண்கள், அருகில் இருக்கும் பெண்கள் வருகிறார்கள், இல்லை இந்த பூஜைக்கு வருகிறார்கள் என்று ஏதாவது பெண்கள் வந்தால் அவர்களுக்கு கண்டிப்பாக மஞ்சள், குங்குமம் மற்றும் வளையல் கொடுத்து உபசரிப்பது உங்களின் சுமங்கலி பாக்கியத்தை அதிகரிக்க செய்யும். ஆடி 2வது செவ்வாய்க்கிழமை மட்டும் அல்லாமல் ஆடி மாதம் முழுவதுமே உங்களுடைய வீட்டிற்கு வரும் பெண்களுக்கு இந்த மஞ்சள், குங்குமம், வளையல் வைத்து கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு அந்த வருடம் முழுவதும் மிக மிக விசேஷமான ஒன்றாகவே இருக்கும். வீட்டு நிலைவாசலில் வேப்பிலையை சொருகி வைப்பது நோய் கிருமிகள் மற்றும் தீய சக்திகளை உள்ள வரைவிடாமல் தடுக்கும். எனவே செவ்வாய்க்கிழமை அன்று அந்த நீங்கள் எடுத்து வைத்திருக்கும் அந்த வேப்பிலையில் மீதி இருக்கும் வேப்பிலையை அப்படியே வீட்டு நிலைவாசலில் சொருகி விடுங்கள். செவ்வாய்க்கிழமையில் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யும் போதே நமக்கு அபரிவிதமான பலன் உண்டு. ஆடி செவ்வாய் 2வது செவ்வாய்க்கிழமையில் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். நீங்கள் கேட்ட வரம் உங்களுக்கு கேட்டபடியே நிச்சயம் அந்த துர்க்கை அம்மன் உங்களுக்கு அருள்வார். ஆடி 2வது செவ்வாய்க்கிழமை என்ற நன்னாளில் உங்கள் வீட்டில் இந்த எளிய வழிபாட்டை செய்து அம்மனின் பரிபூரண அருளை பெற்றுவிடுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உடனே ஒரு லைக் போடுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லோருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக ரகசிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் சக்தி.